வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் இணைப்பு சங்கங்களின் சார்பில் மே 1 உலக தொழிலாளர்கள் தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் தலைமை தாங்கினார். அண்ணா தொழிற்சங்க பேரவை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA OK சின்னராஜ் முன்னிலை வகித்தார். அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட துணை செயலாளர் குணசேகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். IT விங் மண்டல செயலாளர் MS விக்னேஷ், கழக பேச்சாளர்கள் பலகுரல் வெள்ளியங்கிரி மற்றும் புரட்சி தம்பி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து PRG அருண்குமார் MLA பேசும்போது 18 மணி நேரம் வேலையை எதிர்த்து தான் அந்த புரட்சி நடந்தது. அப்பதான் இந்த சுதந்திர மே தினம் கொண்டாடப்பட்டது. அது ஒரு புரட்சி நடந்தது. இந்த ஆட்சியில போன இந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 12 மணி நேரம் வேலைக்கு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அது அடுத்த நாள் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. எப்படி இவங்க தொழிலாளர்கள் வச்சுக்கிற அக்கறை பாசம், அப்பேற்பட்ட அரசு தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த மாநகராட்சி, பேரூராட்சி போன்ற அமைப்புகளில், நகராட்சி, ஊராட்சிகளில் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவேன் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், எத்தனை வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி எத்தனை பேரை நீங்கள் அவர்களை நிரந்தரமாக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறீர்கள்? இதெல்லாம் கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு பலமா ஒரு ஜால்ரா வச்சுட்டு சொம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் போக்குவரத்து தொழிலாளருக்கு பிரைவேடைசேஷன் பண்றாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு மினி பஸ் விடுறாங்க. மினி பஸ் முதல்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுமையான இதை பயன்படுத்தி பிரைவேட்டுக்கு ரூட்டு கொடுக்குறாங்க, பிரைவேடைஸ் பண்றாங்க. நினைத்து பாருங்க. அதே போல எலக்ட்ரிக் பஸ் என்ற போர்வையில் சென்னையில் அதையும் பிரைவேடைஸ் பண்றாங்க. 5 கார்பரேஷனுடைய டிப்போக்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது சட்டசபையில் அவங்க கேட்டா இல்ல அவங்க தொழில்நுட்பம் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது, கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா மோடி சொல்றாரு, நாங்க தண்ணீர் வல்லரசு நாடு, நாங்க ராக்கெட் கொடுக்கிறோம் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இவங்க நாங்க விண்வெளிக்கு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. ஆனா எலக்ட்ரிக் பஸ் ஓட்டுறது எங்க கம்பெனியில எங்களுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை, அதனால நாங்க பிரைவேட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இந்த கூத்து பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றது? இதான் இன்னைக்கு ஆட்சியாளரோட நிலை. இவங்க தான் அவங்களுக்கு அத்தனை வகையிலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அரசு ஊழியர்கள். இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நாமம் போட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வந்த இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி, மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஆட்சி வரணும். அந்த ஆட்சி வரணும். அதையெல்லாம் உங்களால தான் செய்ய முடியும். அதை கண்டிப்பாக நீங்க 2026 செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் MGR ஆட்சியை, அடுத்த அம்மா ஆட்சியை, அந்த எடப்பாடியார் அடுத்த மே 1ஆம் தேதி கொண்டாடும் போது அமையும் என்று அதற்காக நாம் எல்லாம் உழைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதில் மாவட்ட தலைவர் பழனியப்பன், பொருளாளர் பிரிஜோஸ், இணை செயலாளர் கண்ணன், பொருளாளர் ஆனந்தராஜ், துணை செயலாளர் ரங்கநாதன், துணைத் தலைவர் செந்தில் கண்ணன், பகுதி செயலாளர் வக்கீல் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் கோவனூர் துரைசாமி, சரவணன், சேவூர் வேலுசாமி, சின்னவேடம்பட்டி மாரிச்சாமி, அவினாசி கணேசமூர்த்தி, நரசிம்மநாயக்கன் பாளையம் ஆனந்தன், முன்னாள் ஊராட்சி தலைவர் T ரவி, அலாவுதீன், தொழிற்சங்க செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.